கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, சங்கீதம் 126:1-2. சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். நம்முடைய சிறையிருப்பு நீங்க மாறவே மாறாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களே நம்பாமல் போகும் அளவுக்கு ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றுவார். அந்த சிறையிருப்பு மாறும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஆனந்த சத்தத்தால, நகைப்பினால, மகிழ்ச்சியினால நிறைகிறவங்களா ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சிறையிருப்பை மாற்றிப்பட வல்லவராக இருக்கிறார். நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் இருந்தார். நிறவரி போராட்டத்துக்காக அவர் ஜெயிலுக்கு போனார். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே போனார். ரொம்ப காலம் ஜெயிலே இருந்தார். அங்கே ஒருத்தர் அவருக்கு ஒரு பைபிளை கொடுத்தாங்க. அதை படித்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவர் எப்போ வெளிவந்தார் தெரியுமா? சிறையிருப்பை ஆண்டவர் எனக்கு மாற்றுவார்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இருந்தார். 70 வயசில் அவர் வெளியே வந்தார். அவர் சிறையிருப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் எப்படி மகிழ பண்ணார் தெரியுமா? அந்த தேசத்திற்கே ஜனாதிபதியாய் அவர் மாறினார். 27 வருடம் அவர் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்காரு பாருங்க. அவர் தான் சிறையிருப்பு மாறும்னு நினைச்சிருப்பாரா? ஆனால் ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவரெல்லாம் மாத்திரம்தான் நெல்சன் மண்டேலாவோட சிறையிருப்பை மாற்ற முடிஞ்சது. அதே போலதான் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். பாருங்க, இந்த வசனத்துல கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளே சொல்லிக் கொண்டார்கள். மற்றவங்க சொல்ற அளவுக்கு உங்க சிறையிருப்பை மாற்றுவாருங்க. இன்னைக்கு உங்களுக்கே அதை பார்த்தா சொப்பனம் காண்பது போல, கனவு காண்பது போல இருக்கும் அப்படின்னு இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிஜமாய் மாற்றுவார். உங்க வாழ்க்கையில எல்லாம் அது நிஜமாய் மாறும். கலங்காதீங்க, திகையாதீங்க. அந்த இயேசுவை நம்புங்க. எல்லாம் மாறுதலாய் முடியும். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.